ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்த வருவதின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கால வெளியிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளும் நம்ம சில விஷயங்களை தியானிக்கலாம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் நீதிமொழிகள் எழுதின புத்தகம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். அதில் என்ன போட்டுக்குன்னா, வழக்கிலே நீதிமானை தோற்கடிக்கிறதற்கு துன்மார்க்கனுக்கு முகதால் சின்னம் காட்டுவது நல்லதல்ல. இந்த வசனத்தை மையம் வச்சு தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கி செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், முகதாட்சியம் பண்ணக்கூடாது. நீங்கள் தலைப்பில் பார்க்க போகிறோம். முகதாட்சியம் என்றால் என்ன? முகதாட்சியம்னா ஆள் பார்த்து செயல்படுதல் அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி இந்த பூமியில் அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா, ஆள் பார்த்து செயல்படுவாங்க. தங்களுக்கு வேண்டியவங்களை ஒரு மாதிரியும் மற்றவங்கள வேண்டாத மாதிரியும் அவங்க நடத்துவாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒரு வேலை செய்கிற கம்பெனியாக இருந்தாலும் சரி, அதில் அப்படி தான் பண்ணுவாங்க. அல்லது கல்விக்கூடங்கள்லேயும் அப்படி தான் பண்ணுவாங்க. சொந்த பந்தங்கள் மத்தியிலையும் அப்படி தான் பண்ணுவாங்க. அது மாத்திரமல்ல, இன்னொன்று விஷயம் என்னென்னா, கல்லூரிகள்லேயும் அப்படி தான் பண்ணுவாங்க. அடுத்து நண்பர்கள் மத்தியிலையும் அப்படி தான் பண்ணுவாங்க. அப்போது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் பண்ணும்போது அது சங்கடமாக இருக்கும், அது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த வேத வசனத்தில் இன்றைக்கி நான் பார்க்க போது என்னென்னா, முகதாட்சியம் பண்ணக்கூடாது, ஆள் பார்த்து செயல்படக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறோம். இங்கே சொல்லப்பட்ட கான்செப்ட் என்னென்னா, வழக்கிலே நீதிமானை தோற்கடிப்பதற்கு முகதாட்சியம் துன்மார்க்கனுக்கு பண்ணுவது நல்லதில்லை. நீதிமான் ஆண்டோடைய பிள்ளைகளாக இருப்பாங்க. அவங்கள தோற்கடிக்க பண்ணுவதற்காக அநீதியுள்ள மனிதர்கள் இருப்பாங்க. அவங்கள தோற்கடிக்க நீதிமானத்திற்கு அநீதியுள்ள மனிதர்கள் இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நீதிமனுக்கு விரோதமாக செயல்படுவது, துன்மார்க்கனுக்கு இரக்கம் காட்டுவது, அந்த மாதிரி அநீதியான கடனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம தான் பார்க்குறோம். இன்றைக்கி உலகத்தில் பல இடங்களில் அப்படிதான் நடக்குது. தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாக, உண்மையான தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாக அநேக விரோதமான காரியங்கள் நடந்துட்டு இருக்குது. ஆமாம், அவங்களுக்கு விரோதமாக பார்த்திங்கன்னா நடக்குது. ஆனால் கெட்டவங்களுக்கு ஆதரவாக நிறைய விஷயம் நடக்குது. அப்படி பண்ணுறது அது நல்லது அல்ல. அப்படி பண்ணக்கூடாதுன்னு தான் வேதத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இன்றைக்கி இந்த செய்தி இதில் ஏன் நம்ம பார்க்குறோன்னா, நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கனால தேவனுடைய ஆலோசனையாக அதை பார்க்குறோம். நாம் இந்த உலகத்தில் பூமியில் வாழக்கூடிய நாட்கள்லாம் கொஞ்ச நாட்கள். இந்த கொஞ்ச நாட்களில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் கரை திரை இல்லாமல், குற்றம் குறைகள் இல்லாதபடிக்கு நியாயமாய் நீதியாய் செயல்பட வேண்டும் என்பதை தான் தேவன் விரும்புகிறார். அவர் நீதியுள்ள தேவனாக இருக்கிறார், நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறதுனால நம்ம பார்க்குறோம். அப்போது உலகத்தில் அப்படி பண்ணாலும் தேவ பிள்ளைகளை நாம் என்ன செய்யக்கூடாது? அப்படி செய்யாமல் நீதியான காரியங்களை செய்ய வேண்டும். நேர்மை எங்கே இருக்கிறதோ அங்கே நாம் செயல்பட வேண்டும். அங்கே தான் நம்ம நிற்கணும். அப்போது அது கல்வியாக இருந்தாலும் சரி, அது ஊழியமாக இருந்தாலும் சரி, அது உறவு முறைகளாலும் சரி, வேறு எந்த ஒரு விஷயமாலும் சரி, நாம் எந்த ஒரு தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாகவோ இல்லை எந்த ஒரு தேவ மனுஷனுக்கு விரோதமாகவோ என்ன செய்யக்கூடாது? நம்ம துன்மார்க்கம் கூட சேர்ந்துக்கிட்டு கெட்டவங்க கூட சேர்ந்துட்டு செயல்பட்டக்கூடாது, பேசிடக்கூடாது. அப்படி பேசுவது நமக்கு நல்லதல்ல. அப்படி நல்லதில்லைங்கிறது அடையாளமாக என்னன்னு பார்க்கணும்னா, ஆகாப்புங்கிற ஒரு ராஜா பார்க்கலாம். அவன் நாட்டுடைய ராஜாவாக இருந்தாலும் அவன் நாபோத்துங்கிற ஒரு நேர்மையான ஒரு மனுஷனுக்கு விரோதமாக எழும்பி அவன் என்ன அநியாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவனுக்கு நிறைய தோட்டங்கள் ராஜாவுக்கு இருக்குது. அந்த மனுஷனுக்கு ஒரே ஒரு சின்ன திராட்சை தோட்டம் இருக்குது. அந்த திராட்சை தோட்டத்தில் ஆசைப்பட்டு கேட்குறான். அவன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறான். அதை அநியாயமாக அபகரித்து கொள்வதற்காக அவனை பழியை சுமத்தி கல்லறிஞ்சு கொல்ல வச்சு அவனை கொலை செய்கிற அளவுக்கு கொண்டு பண்ணுறான். அப்போது அந்த இடத்துல என்ன செய்யுது? அநியாயம் தலைவிரிச்சு ஆடுது. அங்கே நீதிமானாகி அவனுடைய காரியம் தோற்கடிக்கப்படுது. ஆனால் தேவன் சும்மா விடலை. அவன் என்ன செய்தார்னா, அவனுக்கு தகுந்த தண்டனை அந்த ராஜா கொடுத்து அவனுடைய அந்த காரியத்தை சரி கட்ட ஆரம்பித்தார். எனவே இதை கேட்டு கொடுக்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், வாலிப சகோதர தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன சொன்னால், வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ காரியம் ஊழியம் பண்ணலாம், அல்லது வேலை செய்யலாம், என்னாலும் செய்யலாம். ஆனால் நாம் நீதிமானுக்கு விரோதமாக செயல்படவோ பேசவோ கூடாது. துன்மார்கள் கூட சேர்ந்துட்டு அப்படி பேசணும்னா தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆகவே இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஊழியக்காரர்களும், சகோதர சகோதரர்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்று சொன்னால், நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்து நீதி நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இதில் புரிஞ்சுக்கணும். ஆகவே தொடர்ந்து இந்த வார்த்தைகளுக்கு உங்களை அர்ப்பணித்து தொடர்ந்து நீதி நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்தவர்களுடைய உங்களை வாழ்த்துகிறது. ஆமேன், ஆமேன், ஆமேன்.